ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். திரும்பவுமாய் இந்த இணையதளத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் செபிப்போம். செபித்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளிலே சன்னிதானத்திலே நாம் ஒன்று கூடி வரும்படி பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் பல்வேறு விதமான இடங்களிலே காணப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை எல்லாரும் ஒருமித்து ஆண்டவரே நீர் எங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி இந்த வேளையில துதிக்கும்படி ஆராதிக்கும்படி ஒன்று சேர்த்ததற்காக துதிக்கிறோம். ஆராதனையை துவக்க நேரம் முதல் முடிவு நேரம் வரைக்கும் பிரசன்னம் இருக்கட்டும். இந்த பகுதி முழுவதும் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கட்டும். எல்லா விதமான தடைகளை மாற்றி போடும். எங்கள் சிந்தைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தும். எங்கள் நினைவுகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தும். எங்கள் எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்துவீராக. இப்பொழுது விடுதலையோடு பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில தேவனுடைய சமூகத்திலே ஒன்று கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரிதா இருக்கிறது. இப்பட்டுமாக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் நிலை நிற்கும்படியாய் ஆண்டுடைய தயவு நமக்கு இருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லா மகிமையும் ஆண்டு செலுத்துவோம். இப்பொழுதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை, ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை நாம் பாடி துதித்து ஆராதிக்க இருக்கிறோம். நம்ம இருக்கிற மர்சி ஃப்ளோரா அவர்கள் சற்று நேரம் நம்மை துதி ஆராதனை நடத்துவார்கள். நாமும் அவளோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த துதி ஆராதனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Praise the Lord. இந்த நாளில் தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். பாடல்களை பாடிய தேவாதி தேவனை நம்ம ஆராதிக்கலாம். ஆராதிக்கிற தேவனாக எல்லாம் கூடும். அவரால் கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. அதை பாடு தேவனை ஆராதிக்கலாம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாத
எங்களுடைய சரீரத்துல ஜீவன் இருக்கும்படியாக புதிய கிருபையினால, புதிய வாழ்க்கையினால, ஓ புதிய பலத்தினால எங்களை நிறைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. உம்முடைய கிருபையை வாஞ்சிக்கிறோம், உம்முடைய பலனை வாஞ்சிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடர செய்கிற தேவனே.
எங்களோடு கூட நீங்க அசைவாடி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வேலையை நம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றிக்கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. அப்பா, உமக்கு ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவரே, தேவ தூதர்களை ஒவ்வொரு வீடுகளையும் நீங்க அப்பாண்டவர் நீங்க அனுப்பி இருக்கிறதுக்காக நன்றி. எதற்காக காத்து இருக்கிறார்களோ என் தேவன் அந்த காரியத்தை நீங்க வாய்க்க பண்ணும்படியாக எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர் உதவி செய்யும்படியாக ஒவ்வொரு வீடையும் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உம்முடைய பலத்தினால் இடை கட்டுங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்விதமாய் தேவனை பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காக எப்பொழுதும் நன்றியில் இதயத்தோடு அவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து சில அறிவிப்புகள். நம்முடைய சபையில ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் அதிகாலை ஜெபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாரத்தின் 7 நாட்களும் நமக்கு இந்த அதிகாலை ஜெபம் உண்டு. காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் அதிகாலை ஜெபம் நடைபெறும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 8 மணிக்கு சகோதரிகளுக்கான கூடுகை சிஸ்டர்ஸ் மீட்டிங் நடைபெறுகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 8 மணிக்கு. இவைகள் எல்லாம் இணையதளத்தின் வாயிலாக நாம் தேவனை துதிக்கும்படியாக Zoom மூலமாக இணைந்து இணையதளத்திலே நாம் தேவனை ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8 மணிக்கு சகோதரர்களுக்கான ஐக்கியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8 மணி அளவிலே சகோதரர்களுக்கான ஐக்கியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு நமக்கு வாலிபர்களுக்கான ஆராதனை யூத் சர்வீஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6 மணி அளவிலே வாலிபர்களுக்கான கூடுகை யூத் சர்வீஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சிறுவர்களுக்கான சண்டே ஸ்கூல் வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5:30 மணி அளவிலே நமக்கு சிறு பிள்ளைகளுக்கான சிறுவர் வகுப்பு சண்டே ஸ்கூல் வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே யாவரும் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அறிந்தவனமாக இந்த நாட்களிலே 50 நாட்கள் ஜெபத்தை கல்யாணகுமார் அவர்கள் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க, நடத்திட்டு இருக்காங்க. இது ஒருங்கிணைத்து பல ஊழியர்களை இணைத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல ஒரு ஜெப நாட்களாக நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். இப்பொழுது இந்த நாட்கள், இந்த 40 நாட்கள் சங்கிலி தொடர் ஜெபம் 24 மணி நேரமும் ஜெபிக்கும்படியாக அவர்கள் ஊழியர்களையும் திருச்சபை மக்களையும் விசுவாசத்தை உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக ஜெபிக்கும்படி சங்கிலி தொடர் ஜெபத்தை ஆரம்பித்திருக்கிறாங்க. எனவே நம்முடைய திருச்சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் எல்லாரும் இந்த ஜெபத்தில் பங்கேற்க உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் எந்தெந்த நேரத்தில் ஜெபிக்கிறீர்கள் என்பதை தயவாக எங்களுக்கு நீங்கள் தகவல் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எந்த ஒரு மணி நேரம் 24 மணி நேரத்துல எந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அந்த நேரத்தை நீங்கள் குறிப்பிட்டு எங்களுக்கு அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த 40 நாட்கள் முடிவு வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காலங்களிலும் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியா இருக்கிறோம். எனவே நம்ம சிந்தைகளை நாம் ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். நாம் வீடுகளில் இருந்தாலும் தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுடைய பாதபடியில் இருக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட மிகுந்த பயபக்தியோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். எடுத்து வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு ரோம சபைக்கு கடிதம் எழுதும்பொழுது, நிருபம் எழுதுகிற வேலையில இவ்விதமாக ஒரு ஆலோசனை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 15:32 நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல
நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் போராடுவது போல, நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வேளையில, அவர் தான் ஜெபிக்கிற வேளையில போராடி ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். கடந்த சில வாரங்களாகவே நாம் ஜெபத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தியானித்தோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். எனவே அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பதை நம்முடைய வழக்கமாக பழக்கமாக நாம் ஏற்படுத்திக் கொள்ள தொடர்ந்து நமக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புத்தகம் 95ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக, நம்மை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பக்தர்கள், தேவனுடைய ஊழியர்கள் எல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். எனவே குறிப்பாக வாலிபர்கள், சிறுவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை வழக்கமாக பழக்கமாக அனுபவமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை சில வயதானவர்கள், பலவீனமாயிருக்கிறவர்கள் முழங்கால் படியிட முடியாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் இளம் வயதிலேயே சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் தேவனுக்கு முன்பாக அது நம்மை தாழ்த்துகிறது, நம்மை சரணடைய செய்வது, நம்மை அர்ப்பணிப்பதற்கு, முழுமையாய் நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பதற்கு. நம்மால மனிதர்கள், தேவன் உயர்ந்தவர், அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர், நம்மை உண்டாக்கி தெய்வம் முன்பாக நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். தொடர்ந்து எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அவர் சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. அவர் வாக்குத்தத்தம் செய்த தேவன் ஏராளமான வாக்குத்தத்தங்களை நம்ம கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் உரிமை பாராட்டி, சொந்தம் பாராட்டி, விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்து வந்தோம். தொடர்ந்து கடந்த வாரத்திலே நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சோம்பல் இல்லாதபடி, அசதி இல்லாதபடி, நிர்விசாரம் இல்லாதபடி சுறுசுறுப்பாக, வெளிப்பாக, ஜாக்கிரதையாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி தொடர்ச்சியாக ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் தேவனை நோக்கி போராடி ஜெபிப்பது போல நீங்களும் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த இடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த கால்வெளியிலும் கூட ஜெபங்களிலே ஒரு நிலை, போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். போராடி ஜெபிக்கிற ஜெபம் என்று சொல்லும் வேளையில ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான்.
அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 24 28 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்டோம். இங்கே யாக்கோபு போராடி ஜெபிக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஏசா தன்னை எதிர்த்து வருகிறதை கண்டு அவன் பயந்து கலங்கி தேவ சமூகத்திலே, அவன் தனிமையில ஆண்டோட சமூகத்திலே போராடுகிறான். 28ஆம் வசனம், அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிடேன். யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் இருந்தது. திரளான ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் அவனுக்கு இருந்த போதிலும் கூட அவன் அதை ஆசீர்வாதமாக நினைக்கவில்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதித்தாலே அந்த ஆசீர்வாதத்துல சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. எனவே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு போராடி ஜெபித்தார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவரை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கிற வேளையில 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 41 46 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 46 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் பேசும், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழுப்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்கு போனான். இங்கே எலியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 46 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். இங்கே எலியா மழைக்காக தேவ சமூகத்திலே போராடி ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். 3.5 ஆண்டுகள் மழை வராதபடி ஜெபித்தால் இப்பொழுது மழை வருவதற்காக தேவ சமூகத்திலே அவன் போராடி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இன்றைக்கும் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மற்றவர்களுக்காக போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். குறிப்பாக அழிந்து போகிற மக்கள், எத்தனையோ செய்திகள், உலகத்தில் எத்தனையோ விதமான செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விதமான செய்திகள், அந்த செய்திகள் எல்லாம் துர்ச்செய்திகளாக இருக்கிறது. நமக்கு வருத்தத்தை உண்டாக்குற செய்திகளாக இருக்கிறது, நமக்கு சஞ்சலத்தை உண்டாக்குகிற செய்திகளாக இருக்கிறது, நம்மை கவலைப்படக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. காரணம், உலகத்தின் பல பகுதியில் இருக்கிற மனிதர்கள் பலவிதமான பாடு, பிரச்சனை, வேதனை, வறுமை, தரித்திரம், வியாதி, பலவிதமான சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட மக்களுக்காக போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையா இருக்கிறது. தேவ சமூகத்திலிருந்து இப்படிப்பட்ட பக்தர்களை போல போராடி ஜெபித்து, ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க, ஆவிக்குரிய ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் கிராமத்திலே, எங்கள் நகரத்திலே, எங்கள் பட்டணத்திலே, எங்கள் தேசத்திலே ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா சாபங்கள் நீங்கும்படியாய், எங்கள் தேசத்தில் இருக்கிற அத்தனை சாபங்கள் நீங்கும்படியாய், எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய், தேவனுடைய இரக்கங்கள் வெளிப்படும்படியாய் இறங்கும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே போராடி ஜெபிக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்திலே நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். மாத்திரமல்ல, யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் கூட நாம் வாசிக்க கேட்போம். யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே,
தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியே சொல்லுவானே. உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். யாத்ராகம புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். மோசே தேவ சமூகத்திலே போராடி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பொன் கட்டுக்குட்டியை செய்து விக்கிரக ஆராதனைக்குள்ளாக தங்களை மீட்டவர், தங்களை ரட்சித்தவர், அற்புதங்கள் மூலமாய், அடையாளங்கள் மூலமாய், மிகப்பெரிய பலத்த கையினாலே, ஓக்கிய புயத்தினாலே தங்களை ரட்சித்த ஆண்டவரை அவர்கள் எளிதாக மறந்துவிட்டு தங்களை வழிநடத்துவதற்கு ஒரு விக்கிரக காரியத்தை, பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை ஆராதிக்கும்படியாய் தங்களை கெடுத்துக் கொண்டதை கண்டு ஆண்டவர் கோபம் அடைந்து, இந்த ஜனத்தை நான் அழித்து விடுவேன், இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி இவளை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிற வேலையில் தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக போராடி ஜெபிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உமது தாசராகிய ஆபிரகாமையும், யாத்திராகமம் 32:13, உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்திருளும். உங்கள் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சோதரிக்கும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். இஸ்ரவேல் மக்களை அழிவிலிருந்து தப்பும்படியாக போராடி மோசே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களில் வந்துட்டு நமக்குள்ளே இப்படிப்பட்ட போராடி ஜெபிக்கிற, விடாப்பிடியாக உறுதியாக ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் தேவ சமூகத்திலே ஆண்டவரே எங்கள் பட்டணத்தை சந்தியும், எங்கள் பகுதி மக்களை சந்தியும், எங்கள் ஊர் மக்களை சந்தியும், எங்கள் தெரு மக்களை சந்தியும் என்று சொல்லி போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். எனவே தேவச்சனமே, இப்படிப்பட்ட மக்களைப் போல போராடி ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து வாசிக்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காண்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாமல் போனோம். நெகேமியா தேவ சமூகத்திலே போராடி ஜெபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்து இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நெகேமியா நல்ல ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அரண்மனையிலே நல்ல ஒரு வாழ்க்கை. ஆனாலும் எருசலேமை குறித்து அவர் கேள்விப்பட்டு, அலங்கம் இடிப்பட்டதை கேள்விப்பட்டு அவர் மிகுந்த வேதனை அடைந்து தேவ சமூகத்திலே அவர் போராடி ஜெபிக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நெகேமியாவை போல, மோசேயை போல, எலிசாவை போல தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்பதிலே, போராடி ஜெபிப்பதிலே, பதில் கிடைக்கும் வரைக்கும் போராடி ஜெபிப்பதிலே இந்த கடைசி நாட்களிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம்.
தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டோம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். 3 வாரம் உபவாசித்து தானியேல் போராடி ஜெபிக்கிறார். எதற்காக? வாசிப்போம் 14ஆம் வசனம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நான் செல்லும் என்றான். தன் கண்ட தரிசனங்களுடைய பொருளை, அர்த்தத்தை, வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்வதற்காக தானியேல் போராடி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு காரியம், கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நாமும் தேவ சமூகத்திலே தேவனுடைய மக்களுக்காக, நமது ஜனத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக போராடி ஜெபிக்கும்படி, பதில் கிடைக்கும் வரைக்கும் தேசத்தில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல், மிகப்பெரிய ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகும் வரைக்கும் போராடி நாம் ஜெபித்து தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 6:12 அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ராம் முழுவதும் போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப காரியங்களை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அதற்கு அடுத்த நாள் தான் விடிய காலம் பொழுது அவர்கள் தம்முடைய சீஷர்களை 12 பேரை அவர் தெரிந்தெடுத்ததை நாம் பார்க்கிறோம். போராடி ஜெபிக்கிற காரியம், இரவு முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போராடி ஜெபித்தார். இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக, இவைகளெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டாக, இவைகளெல்லாம் நமக்கு முன்னுதாரணமாக இவர்களெல்லாம் காணப்படுவது தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் பிதாவை நோக்கி அவர் போராடி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கூட அமிதமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்க, இப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை பெற்றுக்கொண்டு போராடி வைராக்கியமாக இன்னைக்கு நம்ம தேசத்தின் நிலைமைகளை அறிவோம். எவ்வளவு சாபமான காரியங்கள், எவ்வளவு பாவங்கள் பெருகி இருக்கிறது, எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு விதமான கொலைகள், எவ்வளவு விதமான வன்முறைகள், எவ்வளவு விதமான காரியங்கள், அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யும்படி, நம்முடைய தேசத்துக்கு இரக்கம் செய்யும்படி, நம்முடைய தேசத்தினுடைய சாபங்களை மாற்றிக் கொள்ளும்படி, நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, பரலோக வாழ்வுக்கு பங்களூராய் மாறுவதற்காக நாம் போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தொடர்ந்து நாம் வாசிக்கிறதான வேளையில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21லிருந்து 28 வசனங்கள். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவன் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவர், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியமானான். கானானிய ஸ்திரீ இந்த இடத்திலே ஆண்டவரோடு கூட போராடுகிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அந்த ஸ்திரீனுடைய விசுவாசம், அந்த ஸ்திரீனுடைய நம்பிக்கை, எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தவர். இருந்தாலும் அவைகளை நமக்கு விளங்கப்படும்படி நாம் புரிந்து கொள்வதற்காக அவரோடு கூட சில வாக்குவாதங்கள், சில காரியங்களை அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அது அவளுக்கு மனது வேதனையும்
அவளுக்கு மிகுந்த துக்கத்தை உண்டு பண்ண காரியமா இருந்தாலும் கூட அவள் விடாப்பிடியாக போராடி தேவ சமூகத்திலே தன் மகளுடைய விடுதலைக்காக ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். நமக்குள்ளே இந்த விதமான போராட்டம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், விடுதலை கிடைக்கும் வரைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் வரைக்கும், ரட்சிப்பு உண்டாகும் வரைக்கும், பட்டணத்தில் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகும் வரைக்கும், தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்படும் வரைக்கும் கர்த்தர் மகிமையான காரியங்கள் இந்திய தேசம் கர்த்தருக்கு சொந்தமாக மட்டும் நாம் போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிய சபைக்கு கடிதம் எழுதுகிற வேளையிலே சொல்கிறார், இரவும் பகலும் வேண்டிக் கொள்கிறோமே. இடைவிடாமல் போராடி பெற்றுக்கொள்ள வரைக்கும் போராடி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் தொடர்ந்து வாசிக்கலாம். கொலோசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் ஆகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். தன்னுடைய ஜெபத்தில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். எப்பாப்பிரா தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்திலே போராடி ஜெபிக்கிறார்கள். தன்னுடைய சூழ்நிலைகள், தன்னுடைய பிரச்சனைகள், தன்னுடைய நெருக்கங்கள் சூழ்நிலையில போராடி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் கடைசி நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல திரும்பவும் இந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். இந்த 40 நாட்கள் சங்கிலி தொடர் ஜெப நேரங்கள், தனிமையில அல்லது குடும்பமாக அல்லது குழுவாக தேவ சமூகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை பிரகாரமாய் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். காலவெளியிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட நாங்களும் சொல்கிற காரியம் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இந்த சங்கிலி தொடர் உபவாச நாட்களிலே தேவ சமூகத்திலே போராடி இந்த அருமையான பக்தர்களைப் போல யாக்கோபு, எலியா, மோசே, நெகேமியா, தானியேல், நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து, கானானிய ஸ்திரீ, அப்போஸ்தலனாகிய பவுல், எப்பாப்பிராத்து போன்ற அநேக தேவனுடைய பிள்ளைகள் போராடி ஜெபித்தது போல இந்த ஜெப நாட்களிலே தீவிரமாக பதில் கிடைக்கும் வரைக்கும் தேவ சமூகத்தில் போராடுவோம். நிச்சயமாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய தேசத்திலும், நம்முடைய சபைகளிலும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேசத்தை சுதந்திரிப்போம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஜெப ஆவினாலே நம்ம நிரப்புவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, தர்மையான காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் போதுமானவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே பதில் கிடைக்கும் வரைக்கும் போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாங்கள் போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தாங்க. எங்களுக்காக அல்ல, சுயநலமாய் அல்ல, சுயநன்மைக்காக அல்லையா, தேசத்தின் ஜனங்கள் விடுதலை பெறும்படி, தேசத்தின் குடிகள் அழிவிலிருந்து தப்பும்படி, நரகத்தின் ஆக்கினிலிருந்து தப்பும்படி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, நித்திய வாழ்வுக்கு பங்குள்ளவராய் மாறும்படி, தேவனுடைய நாமம் மகிமைப்படி, எங்கள் தேசத்திலே தேவ ராஜ்யம் கட்டப்படும்படி நாங்கள்
போராடி ஜெபிக்கிற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் அருளும்படியா ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. ஒருவேளை இந்த நேரத்தில் யாரேனும் பலவீனமாய் சுகவீனமாய் இருப்பார்கள் சொன்னால் கர்த்தரை தொட்டு சுகமளிப்பீராக. இப்பொழுது வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஏதேனும் தேவைகளோடு இருப்பார்கள் சொன்னால் தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திப்பீராக. நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர் ஐயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவர் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதமாய் நடத்துங்கப்பா. குடும்பங்களில் தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுங்க. சத்துரு எந்த விதத்திலும் கலகத்தை பிரிவினையை கொண்டு வராதபடி ஒருமனமாய் ஒற்றுமையாய் இணைந்து ஒரு நாமத்தை மகிமைப்படுத்த, ஒரு நாமத்தை உயர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்கப்பா. தேவ சமாதானம் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். தேவ கிருபை வெளிப்படுத்தும் ஐயா. கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடும் உலகெங்கும் உள்ள பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைநிற்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருப்போம், தேவ சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆமென்.